வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் ஆட்சி காலங்களைப் போலவே தற்போதும் தமிழர்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய சோசலிச கட்சி கருத்து. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான திட்டம் உள்ளது என்று வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவிப்பு. திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் சில குழுக்கள் அரசியல் தஞ்சமடைந்துள்ளனவா என்று நாமல் ராஜபக்ச சந்தேகம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ச சகோதரர்களின் ஆட்சி காலங்களைப் போலவே தற்போதைய காலத்திலும் தமிழர்களின் உரிமைகள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய சோசலிச கட்சியின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதுங்க ஜாசூரிய தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் மற்றும் சமகால அரசியல் சூழல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இலங்கையில் தமிழர்கள் இனமும் பல பிரச்சனைகளுடன் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் கடந்த அரசுகளின் காலத்தில் அவர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை என்ற பிம்பம் உருவாக்கப்பட்டது என்றும் அதே நிலையை தொடர்கிறது என்றார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இடையிலான பிளவுகள் இந்த நிலைமையினை மேலும் மோசமாக்கி உள்ளன. எனினும் அவை இருந்த போதிலும் தீர்வை நோக்கி ஒரு பொதுவான அரசியல் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருமித்து செயற்பட வேண்டிய அவசியம் உள்ளது. தற்போதும் ஆளும் கட்சிக்கு எதிரான மக்கள் ஆதரவு குறைந்து வருவதாகவும் கூடுதலாக கூட்டுறவு சபை தேர்தல்களிலும் அவர்கள் தோல்விகளை சந்தித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலைமையில்தான் மாகாண சபை தேர்தலை தாமதப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கக்கூடும். அதற்கான காரணமாக எல்லை நிர்ணய பிரச்சனையை பயன்படுத்தலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதுவே இந்தியா மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆகியவை மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்தி வருவதால் தேர்தல் நடைபெறும் வாய்ப்பும் இருக்கின்றது என்று ஸ்ரீதுங்க ஜாசூரிய தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் அரசியல் காரணங்களால் அல்ல என்று போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிடுகையில், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகங்களில் ஈடுபட்ட சில நபர்களுடன் ஜெகத் விதானவுக்கு இருந்த தொடர்புகளே இந்த அச்சுறுத்தலுக்கு காரணமாக இருக்கலாம். ஆரம்ப விசாரணைகளின் அடிப்படையில் அச்சுறுத்தல்கள் அரசியல் நோக்கமில்லாதவை என்றும் அவை குற்றவியல் பின்னணியுடன் தொடர்புடையவை என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் விளக்கியுள்ளார். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தற்காலிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தினார். மேலும் ஜெகத் விதானவின் கோரிக்கைக்கு இணங்க அவரது பாதுகாப்பை உறுதிப்படுத்த 2 காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அச்சுறுத்தல்களின் மூலத்தை துல்லியமாக கண்டறிந்து இதில் ஈடுபட்ட நபர்களையும் அடையாளம் காணும் நோக்கில் மேலதிக விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகிறது என்றும் போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை பிரதேச சபைகள் உட்பட உள்ளூராட்சி மன்ற தலைவர்களின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கும் போலீஸ் மா அதிபர் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் முதல் கட்டமாக அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ள உள்ளூராட்சி மன்ற தலைவர்களின் பெயர் பட்டியலை உளவுத்துறையிடமிருந்து பெறும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் பாதாள உலக குழுக்கள் அல்லது வேறு ஏதேனும் அமைப்புகளிடமிருந்து மரண அச்சுறுத்தல்கள் அல்லது பிற வகையான அச்சுறுத்தல்கள் இருந்தால் அவற்றுக்கு உடனடியாக போலீசாரிடம் அறிவிக்குமாறும் அனைத்து உள்ளூராட்சி மன்ற தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அண்மையில் வெலிகம்பு பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர தமது அலுவலகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தி இருந்தது. வாழ்வெட்டு போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு முறைகேடாக சொத்து சேர்த்த சந்தேகத்தில் 11 பேருக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று வருவதாக யாழ்ப்பாணம் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் JPS ஜெகமகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், போதைப் பொருள் கடத்தல், வன்முறைகள், வட்டிக்கடன் வழங்கல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் செல்வம் சேர்த்தவர்களுக்கு எதிராக நாடளாவிய ரீதியிலான விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இதுவரை 11 பேர் இந்த விசாரணைகளுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளார்கள். இவர்களுக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள், ஆடம்பர விடுதிகள், இறால் பண்ணைகள் மற்றும் உள்ளூரிலும் வெளி மாவட்டங்களிலும் அமைந்துள்ள பல்பொருள் கடைகள் ஆகியவை தற்போது புலனாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சொத்துக்கள் சட்டவிரோதமாக பெறப்பட்டவை என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அவை அனைத்தும் அரசால் முடக்கப்படும் என்று சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகா மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கியின் தரவுகளின்படி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடக்கம் மத்திய கிழக்கு உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் பயணிக்கும் இலங்கையர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் குறைவடைந்துள்ளது. இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகள் மெதுவாக மீழ்ச்சி பெறும் சூழலில் இந்த குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தரவுகளில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 25,873 பேரும், பிப்ரவரி மாதத்தில் 22,271 பேரும் வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் சென்றுள்ளனர். அதேபோல் மார்ச் மாதத்தில் 21,552 பேரும், ஏப்ரல் மாதத்தில் 22,011 பேரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக பயணித்துள்ளனர். இந்த போக்கின் தொடர்ச்சியாக 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் வெளிநாடுகளுக்கு செல்வோரின் மொத்த எண்ணிக்கை 5% குறைந்து 1,43,037 பதிவாகியுள்ளதாகவும் மத்திய வங்கியின் தரவுகள் மேலும் குறிப்பிடுகின்றன.
நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் உயிருக்கு அரசாங்கம் சார்ந்த ஆபத்தான திட்டம் ஒன்று உருவாகி வருவதாக கடுமையான சந்தேகம் தமக்குள்ளதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அண்மையில் நாட்டில் நடைபெறும் சில நிகழ்வுகளோடு தொடர்புடையதாகவே இந்த சந்தேகம் உருவாகியுள்ளதாகவும் அவர் விளக்கியுள்ளார். இளம் மற்றும் எதிர்காலத்தில் சவாலாக கருதப்படும் தலைவரான நாமல் ராஜபக்ச குறித்து தற்போது கடுமையான அச்சங்கள் எழுந்துள்ளதாகவும் வழக்கறிஞர் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது காவலில் உள்ள ஒருவரின் கைபேசி நாமல் என்ற பெயர் இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அந்த பெயர் குறிப்பிடுவது யாரே என்பதை தாம் அறிந்துள்ளதாகவும் கூறினார். இதனை அடிப்படையாக கொண்டு நாமல் ராஜபக்சவுக்கு பாதாள உலக தொடர்புகள் உள்ளதாக உருவாக்கி அவரது அரசியல் வாழ்க்கையை பாதிக்க முயலும் திட்டம் இருக்கலாம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் நாளை மறுநாள் நாமல் ராஜபக்ச சுட்டுக் கொல்லப்படலாம் என்ற அச்சத்தையும் வெளிப்படுத்திய அவர், அதுவும் பாதாள உலகத்தின் பேரில் நிகழக்கூடியது என்றும் கூறினார். ராஜபக்சக்கள் இனி பொய்யான குற்றச்சாட்டுகளால் அளிக்கப்பட அனுமதிக்கப்பட மாட்டேன் எனவும், நாட்டில் யாரேனும் கொல்லப்பட்டாலே அது பாதாள உலக பிரச்சனை என்று கூறப்படும் நிலைமை உருவாகியுள்ளதாகவும் வழக்கறிஞர் மனோஜ் கமகே வலியுறுத்தினார். அவர் மேலும் சுட்டிக்காட்டுகையில், அரசாங்கத்தை கண்டிக்கும் குடிமக்களின் உயிர்களுக்கு இப்போது கடுமையான அச்சுறுத்தல் நிலவுகின்றது. சாதாரணமாக இத்தகைய அச்சுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டால் காவல்துறை பாதுகாப்பு வழங்குவது வழக்கம். ஆனால் தற்போது காவல்துறை சம்பவம் நிகழும் வரை அமைதியாக காத்திருக்கிறது என்றும் அவர் விமர்சித்திருந்தார். ஊடக அறிக்கைகளை மேற்கோள் காட்டியவர் முன்னர் வெளியிட்டிருந்த ஒரு கடிதத்திற்கு எதிராக காவல்துறை கொலை மிரட்டில் இல்லை என்று மறுத்ததாகவும், இன்று யாரேனும் உண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் அதனை அச்சுறுத்தல் என்று கருதுகின்ற நிலைமை ஏற்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிலைமையை கடுமையாக விமர்சித்த அவர், இது நாட்டின் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான முன்னேற்றமாகும் என்றும் எச்சரித்தார். சட்டம் திட்டமிட்டு மீறப்படும் வழிகளில் ஈடுபடும் சில குழுக்கள் அரசாங்கத்தின் அரசனிலேயே அரசியல் பாதுகாப்பு கிடைக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் இளம் தலைமுறையினுடன் நடந்த சந்திப்புக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தொடர்ச்சியாக நடக்கும் துப்பாக்கி சூட்டுகளின் பின்னணியில் அரசாங்கத்தின் பல முக்கிய பதவிகளில் அமர்ந்தவர்கள் இருப்பதாகவும் ஆதாரங்கள் உள்ளதென்று குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற வளாகத்திலும் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் பொழுதிலும் சாதாரணமாக நடக்க வேண்டிய பாதுகாப்பு இப்போது தேசிய பாதுகாப்பு நிலைமையில் மட்டுமே காணப்படுகிறது. அவர் கவனத்தில் எடுத்தார். பிரஜைகளின் பாதுகாப்பு உறுதி செய்வது அரசின் கடமையாகும். ஆனால் சில பேரொன்றின் மரணம் தொடர்பான செய்தி வெளியாகுவதற்கு முன்பு அமைச்சர்கள் காரணங்களை முன்வைப்பது அருகிலுள்ள அமைப்புகளின் செயல்பாட்டை பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது என்றும் அவர் பேசினார். டான் பிரியசாந்த் கொல்லப்பட்ட பின்னணியில் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பாக அரசின் செயல்பாடு அதே மாதிரியே இருந்ததாகவும், இவ்வாறு நடந்த சம்பவங்களின் உண்மையான காரணிகளை ஆராயாமல் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் அவர் கண்டிப்பாக குறிப்பிடுகின்றார். இதன் அடிப்படையிலே பாதுகாக்கப்பட்ட அல்லது அரசு ஆதரவு பெற்ற சில குழுக்கள் அரசியல் பாதுகாப்பு பெற்று திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக இது உணர்த்துகின்றது. இதுவரை பதிவான சுமார் 100 துப்பாக்கி சூடுகளில் ஒன்றை கைப்பற்றினாலும் அரசாங்கம் முறையான விசாரணை நடத்த தேவையான நேரத்தில் நடத்த துப்பாக்கிச் சூட்டுகள் தற்போது தேவையற்ற வேளையில் தடை செய்யப்படுகின்றன. இவ்விதமான இரட்டை நடைமுறைகள் சந்தேகத்தை மேலும் உயர்த்துகின்றது. அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளில் அமர்ந்த சிலர்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பிலான புலனாய்வு தகவல்கள் மற்றும் போதைப்பொருள் கொள்கலன்கள் தொடர்பான அறிக்கைகளை புறக்கணித்து வருவதாகவும், அவை பொருத்தமான சோதனைகளை கடந்து விடப்படவில்லை என்றும் அவர் கண்டித்தார். இவையே இத்தகைய சம்பவங்களின் பின்னணியிலும் இருக்கக்கூடும் என்றாலும் அதற்கு காரணமாக குறிப்பிட்ட நபர்களை தவிர்ப்பதற்காக அவர்களை எளிதில் ஒதுக்க முடியாது என்பதையும் அவர் வலியுறுத்தினார்.